குரான்ல என்னங்க மற்ற வேதங்களை விட பல சிறப்புகள் அல்லாஹ் இந்த அருள்மறை குரானுக்கு வழங்கி இருந்தான். அதுல பெரிய அற்புதம் என்ன, இந்த குரான் சவால் விட்டு அன்றைய அரபுகளை எல்லாம் இந்த குரானை போல அழகான ஒரு வார்த்தையை நீங்க உருவாக்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த சவாலை என்னங்க பல வகையில சவால் விடுறான். அதனால குரான்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில சூறாக்களுடைய துவக்கம் இருக்குது, தனி எழுத்துக்கள் மட்டும்தான். அதாவது வாக்கியங்களுடைய சேர்க்கை அல்ல, தனி எழுத்து, ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிற சூறாவும் இருக்குது. சாதுன்னு ஒரு எழுத்து தான். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், காஃப்னு ஒரு எழுத்து தான். 2 எழுத்துல ஆரம்பிக்கிற அத்தியாயங்களும் இருக்குது. ஹாமீம், தாசீன் 2 எழுத்து. 3 எழுத்துல ஆரம்பிக்குது, அலிஃப் லாம் மீம் என்று 3 எழுத்துல ஆரம்பிக்கிறதும் இருக்குது. 4 எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியதும் இருக்குது, அலிஃப் லாம் மீம் சாது. 5 எழுத்துல ஆரம்பிக்கிறதும் இருக்குது, காஃப் ஹா யா ஐன் சாத். 5 எழுத்து, அதிகபட்சமா 5 எழுத்து தான். ஏன்னா அரபியில ஒரு வாக்கியத்தினுடைய எண்ணிக்கை 5க்கு மேல கிடையாது. குர்ஆனுடைய அந்த இலக்கிய நயங்கள், அது நம்ம பேசினா பல விஷயங்கள் புரியாது, அதுக்கு அரபு இலக்கியங்களும் தெரியணும். இந்த ஆயத்துகள் மூலமா அல்லாஹ் சவால் விட்டான். பார்ப்பா, இந்த குர்ஆன் இருக்குது, உனக்கு அந்நியப்பட்ட வேதம் அல்ல. நீ பேசக்கூடிய அலிஃபு லாமு மீமு சாது காஃபு ஹா இதெல்லாம் உன்னுடைய பாஷை தான், உன்னுடைய மொழி தான், உன்னுடைய மொழியில் உள்ள எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களால் அமையப்பட்டது தான் இந்த குர்ஆன். நீங்க பெரிய கவிஞர்கள், நீங்கெல்லாம் பெரிய புலவர்கள் இல்லையா? இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமும் எதையும் கற்றதில்லை. கற்காத இந்த மனிதர் இவ்வளவு அற்புதமான ஒரு சொல்லை உங்களுக்கு மத்தியில படிக்கிறாருன்னா, உனக்கு தைரியம் இருந்தா அதை மாதிரி கொண்டு வா, இதே மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வா. இதுக்கு துணையா உலகத்துல உள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்க, மனிதர்களை வேணாலும் சேர்த்துக்க, ஜின்னுகளையும் சேர்த்துக்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொண்டு வா என்று அல்லாஹ் ஒரு அறைகூவல் விட்டான். அந்த அறைகூவலை அவங்களால நிறைவேற்ற முடியல. அவங்களும் இந்த குர்ஆனுக்கு மயங்கி தான் போனாங்க. இந்த குர்ஆனுடைய இலக்கிய நயத்தை அவங்களும் ரசிச்சாங்க. அபூ ஜஹல் இஸ்லாத்தினுடைய விரோதி, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன். அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா, பின்னால அவர் முஸ்லீம் ஆயிட்டார். யார்? இக்ரிமா. பாருங்க, அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு எவ்வளவு அதிசயங்களை நடத்துறான். இக்ரிமா இருக்கிறாரு, பின்னால இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, சில நேரங்களில் குர்ஆனை எடுப்பார். குர்ஆனை எடுத்து சொல்வாரு, இது கலாமு ரப்பி, கலாமு ரப்பி, என் ரப்புடைய கலாம், என் ரப்புடைய கலாம் என்று சொல்றது யாருங்க? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. இந்த குர்ஆன் அப்படி உள்ளங்களை மாற்றியது. அதில் உமருடைய உள்ளத்தை மாற்றியதும் இந்த குர்ஆன் தானே. இந்த குர்ஆனை ரசித்து அவங்களும் கேட்டாங்க, காஃபிர்களும் கேட்டாங்க. அருமையானவர்களை, இப்படி இந்த வேதங்கள் எல்லா காலத்திலும் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப அருளப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இந்த கடைசி வேதம் திருக்குர்ஆன். இதற்கு பிறகு நபித்துவமும் இல்லை, இதற்கு பிறகு வேதமும் இல்லை. குர்ஆன் மட்டும்தான் மாறாத வேதம், யாராலும் காலத்திற்கும் மாற்ற முடியாத வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி அருளப்பெற்றதோ இன்று அதே அமைப்பில் இருக்குது, கியாம நாள் வரைக்கும் இருக்கும். உலகத்தில் கோடான கோடி ஹாஃபிதுகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை கேட்க செய்கிறாங்க, தராவிகளை ஓதுறாங்க. உலகத்தில் எந்த மறையும் எந்த வேதமும் ஒரே நேரத்தில் இத்தனை கோடி மக்களால் ஓதப்படுகிற ஒரு வேதம் இருக்குதா? இல்லை. அல்லாஹ்வுடைய பேர் அற்புதமாக இந்த குர்ஆன் விளங்குது. அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குர்ஆனை சிந்தித்தாங்க, குர்ஆன் படி வாழ்ந்தாங்க. குர்ஆனை கேட்டால் ரொம்ப அப்படியே அழுகுவாங்க. சஹாபாக்கள் குர்ஆன் ஓதும் போது அழுது கொண்டே ஓதுனதாக வருது. நான் ஒரு 2 சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க காலத்தில் வாழ்ந்த சில ஹலீஃபாக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அது ஒரு கொள்கை பிரச்சனை. அதில் முஅத்தஸிம் அப்படிங்கிற ஒரு ஹலீஃபா தான் இமாமை ரொம்ப கொடுமைப்படுத்திய ஆளவர். பிறகு அடுத்து வந்த ஹலீஃபாக்கள் காலத்தில் பிரச்சனை சரியாகி இமாம் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இமாம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அந்த மையத்தை, அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, அந்த முஅத்தஸிமுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த செத்து போனான் இல்லையா, நான் அந்த ஆளை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, எதனாலங்க நீங்கள் அந்த ஆளை மன்னிச்சிங்க, அவர் உங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தின ஆளாச்சுன்னு சொல்லி. இப்போ இமாம் சொன்னாங்க, குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது, ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து தனக்கு அநீதி இழைக்கப்பட்டவரோடு சமாதானம் செய்து கொண்டாரோ
அவருக்கான கூலி கொடுப்பது அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது என்ற ஆயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் எல்லா அடியார்களும் அல்லாஹுக்கு முன்னால் முழந்தாளிட்டு அமர்ந்திருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் எழுந்துருங்க, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் எழுந்துருங்க. அந்த கூட்டம் யாரு? தனக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களை மன்னித்து சமாதானமா போனாங்க பாருங்க, அந்த கூட்டம் மட்டும் எழுந்துருங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்போ அந்த நேரத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மன்னிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் எழுந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருக்க விரும்புகிறேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லுவாங்க.